வந்துட்டா அப்படி இப்படி பண்ணாலும் சம்பாதிக்க முடியும், நேர்மையா சொன்னா சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ அப்படி பண்ண முடியல, நீ சம்பாதிக்க தேவையே இல்லை. நீ நேர்மையா சம்பாதித்தால் மட்டும்தான், ஹலாலான முறையில் சம்பாதித்தால் மட்டும்தான் அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை தருவான், உன்னுடைய துஆவை அங்கீகரிப்பான். ஏதோ மாற்று மத காபிர்கள் சொல்வது போல பிசினஸ்னா பொய் சொன்னாதான் பிசினஸ் அப்படின்னு சொன்னால் அது காபிர்களுடைய சித்தாந்தம், முஸ்லிமுடைய சித்தாந்தம் அல்ல. ஒரு இஸ்லாம் என்று சொன்னால், ஒரு மூமின் என்று சொன்னால் அவன் இப்படிதான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வரைமுறை இருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் தானியம் விற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த தானிய பைகள் கையை விடுறாங்க. கையை விட்டு பாக்குறாங்க. கையை விட்டு பார்த்தா மேல மட்டும் கொஞ்சம் நல்ல காஞ்ச தானியமா இருக்குது, கீழே அடியில எப்படி இருக்குது, ஈரமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்